கைஸ், இந்த உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம உடம்புல அவ்வளோ நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட் சிஸ்டம். இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நம்மளோட ஃபுட் சிஸ்டம் உடம்புக்கு ரொம்ப நல்லதே கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டிலாம் 80 வயசை அசால்ட்டாக கிராஸ் பண்ணி போயிட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 40 வயசை கிராஸ் பண்ணுறதுக்கே படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஸோ வெரி சிம்பிள், இதுதான் நம்மளுடைய லைஃப் சைக்கிள். இவ்வளோ டவுனில் நம்ம வந்துட்டோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தான். ஒரு பெரிய நோய் நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அது சில சிம்டம்ஸை நம்ம உடம்புல காட்டும். அந்த அறிகுறிகள் நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம அங்கேயே அலர்ட் ஆகிடும். ஆக்சுவலி அந்த அறிகுறிக்கு என்ன தெரியுமா ரீசன்? ஆக்சுவலி உங்கள் பாடி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குது. நான் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறேன், என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ப்ளீஸ் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பாடி உங்ககிட்ட கேட்குது. நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஏதாவது சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே க்யூர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளடைவில் உங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது சில விஷயம் உங்கள் உடம்புல சில பார்ட்ஸே நீங்கள் இழக்கக்கூடிய நேரமே கூட வரலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகாமலும் கூட போகலாம். இதோட விளைவுகள் ரொம்ப பெருசாக அமையும். நாளடைவில் கொஞ்சம் டே பை டே நீங்கள் தாண்ட விட்டுட்டிங்கனாலே அது பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ உங்கள் பாடியில் சின்ன சிம்டம்ஸ் வந்தாலே நீங்கள் அதுக்கு இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈரில் பிளட் வர்றது, உங்களுக்கு முடி கொட்டுறது, அந்த நாக்கில் வெள்ளையாக இருக்கிறது, நாக்குக்கு கீழே புண்ணு இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ், அறிகுறிகள் தான். ஏதோ ஒரு பெரிய நோய்க்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சின்ன சிம்டம்ஸ் உங்கள் பாடி காட்டுது. ஸோ நீங்கள் இங்கே ரியாக்ட் பண்ணணும். இது மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ், அதில் மெயினாக ஒரு 8 ரீசன்ஸ், அதாவது அறிகுறிகளை எடுத்து நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான என்ன ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் இதை க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பேசிக் சென்ஸோடு நம்ம போவோம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மது வாங்குவோருக்கு முறையாக ரசீது வழங்கப்படுகிறது. பேசிக்காக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட குறைபாடுனால தான் நம்மளுக்கு அந்த நோய்கள்லாம் வருது. ஸோ நம்ம விட்டமின்ஸில் என்னென்ன குறைபாடுலாம் நம்மளுக்கு வந்தால் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு விட்டமின் சி. ஆக்சுவலி இந்த குறைபாடு இருந்ததுன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த கரும்பு சாப்பிடுவீங்க, ப்ரஷ் பண்ணும்போது அந்த ஈரில் பிளட்டு வரும். ஸோ அந்த பிளட்டு வந்துச்சுனாலே உங்களுக்கு விட்டமின் சி அந்த குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதனால் உங்களுக்கு சீக்கிரத்தில் நீங்கள் இளமையாக இருக்கும் போதே பல்லு கொட்டுறதுக்கானோ இல்லை அந்த ஈர் டேமேஜ் ஆகி உங்களுக்கு அடிக்கடி போகும். டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எவ்வளோ வந்துருச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி நோய்கள்லாம் அதிகமாக வர்றதுனால தான். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இதுக்கான சில ஃபுட் சிஸ்டமை நம்ம மாற்றுறோம். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, கிவி ஃப்ரூட், பிளாக் கிரேப்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இமீடியட்டாக குயிக் ரிசல்ட் வேணும் அப்படின்னா மர நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க. நெல்லிக்காய் நல்லா குண்டாக பெருசாக இருக்கும். இதை ஜூஸாவோ இல்லை அப்படியே கடிச்சு கூட சாப்பிட்லாம். இது சாப்பிட்டிங்கன்னா குயிக்காகவே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் உங்களுக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி. ஆக்சுவலி இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது. கால்சியம் குறைபாடுனா அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அந்த எலும்பு உரைமாடும் போது ஒரு சின்ன மாதிரி சவுண்ட்ஸ் வரும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தெல்லாம் வளைக்கும் போது உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும். உட்காரும் போது ஏந்திருக்கும் போது உங்களுடைய அந்த போன் ஜாயின்ஸ் இடையில ஒரு சவுண்டு வரும். கை காலில் நல்லா வளைக்கும் போது சவுண்ட் வரும். ஸோ இதனால தான் எலும்பு தேய்மானம் வந்துச்சுன்னா கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை சால்வ் பண்ணணுன்னா ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிற பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 வயசு பசங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபுட் சிஸ்டம் அவ்வளோக்களுக்கும் நம்ம ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். கால்சியம் குறைபாட்டை குறைக்கணும்னாலே அதுக்குன்னு சில ஃபுட் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிடலாம். ஸோ அதுக்கான ஃபுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு, பன்னீர், சீஸ், பாதாம், ப்ராக்கலி. ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை குறைச்சிடலாம். அப்படி இல்லை இமிடியேட்டாக எனக்கு சீக்கிரம் குயிக் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஊர்லலாம் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வெத்தலை அந்த சுண்ணாம்புலாம் வச்சு போடுவாங்களே. ஸோ நான் அதெல்லாம் சொல்ல, அந்த வெத்தலையில் போடுற சுண்ணாம்பு இருக்குல்ல அதை லைட்டாக எடுத்து நீங்கள் மோரோ தயிரோ இதில் வந்து கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சீக்கிரம் இந்த கால்சியம் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் டெஃபிஷியன்சி. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் நகம் வந்துட்டு ஸ்ட்ராங் இல்லாமல் அது வந்துட்டு பாதியாக உடையும், வளையும் ரொம்ப ஈஸியாக, ஹேர் ஃபால் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அந்த பயோட்டின் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு உங்களுக்கு அர்த்தம். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. ஒயிட் மஷ்ரூம்ஸ் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா படிப்படியாக நீங்கள் குறைச்சிடலாம். இல்லை எனக்கு
மற்றது மாதிரி இமீடியட்டாக நான் ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிரில் வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். 4வதா ஜிங்க் டெஃபிஷியன்சி. ஆக்சுவலி ஜிங்க் உங்கள் உடம்புல கம்மியாக இருக்கனாலே உங்கள் நெயிலில் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஜிங்க் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. இதோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெமரி பவர் உங்களுக்கு குறைவாக இருக்கும், உடம்புல டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், உங்களால் செக்ஷுவல் லைஃப்பில் உடலுறவில் ஈடுபட முடியாது. ஸோ ஜிங்க் குறைவாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நீங்கள் எவ்ரிடே டே பை டே நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த முளைக்கட்டின பயிர் அது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சீக்கிரமாக அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 5வதாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. உங்கள் நாக்கில் உதட்டில் புண்ணு, கொப்பளம் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு B12 டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். உங்களால் சரியாக சாப்பிட முடியாது, எரிச்சலாக இருக்கும். இதுக்கு காரணமே நீங்கள் அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதனால தான். அதே மாதிரி நீங்கள் ஸ்பைசியான மசாலா எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் என்ன கிடையாது. நீங்கள் நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இன்னொன்று பேசிக்கான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குழம்புல இருக்க காய்கறிகளை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை அப்படியே சாப்பிட்டுடுங்க. மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். 6வதாக பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி. உங்கள் நெயிலில் வெர்டிக்கலாக லைன்ஸ் வரும், உங்கள் ஃபேஸ் வெளுத்து போகும், உங்கள் உதட்டில் கலர் சேஞ்சஸ் ஆகும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களோட அயன் கண்டென்ட் உங்கள் உடம்புல ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அயன் ப்ராப்ளம் அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அயன் கண்டென்ட்டை நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, சொல்லப்போனால் உங்களுக்கு கொஞ்சம் என்னடா ரொம்ப நார்மலாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் இரும்பு வகையான அந்த பாத்திரங்களை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போது சமைக்கும் போது கடாய் இருக்கும், இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். குளிக்கிறதுக்கு இரும்பு பாத்திரத்தில் ஹீட் பண்ணி தண்ணி எடுங்க. குடிக்கிறதுக்கும் இரும்பு பாத்திரத்தில் சுடு பண்ணி தண்ணி குடிங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது பை நேச்சர் உங்கள் உடம்புல அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதை தவிர்த்து நீங்கள் ஃபுட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பீன்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ராக்கலி, கீரை வகைகள் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல அயன் கண்டென்ட் அதிகமாகும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பை நேச்சர் நீங்கள் எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும், பாடி மசாஜஸ் நிறையா பண்ணணும். இப்படி பண்ணினீங்கனாலே உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். 7வதாக விட்டமின் E டெஃபிஷியன்சி. மசில் கிராம், அதாவது உங்கள் கெண்டைக்காலை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தூங்கும்போது உங்கள் விரல்கள் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஃபீல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விட்டமின் E டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணணுன்னா பாதாம், ஹெவி ஃப்ரூட்ஸ், வேர்க்கடலை அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விட்டமின் E குறைபாடு இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஃபுட் ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 8வதா ஈஸ்ட் ஓவர் க்ரோத். உங்கள் நாக்கில் வெள்ளை படலமாக ஒன்று க்ரியேட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் நல்லா க்ளீனாக போட்டு பல்லு தேய்க்கிறோம், சோப்பு உடம்பு முதுகுலாம் போட்டு நல்லா போட்டு நம்மளை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். யாராவது எங்கேயாவது நாக்கை க்ளீன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் யாராவது நாக்கை க்ளீன் பண்ணுறீங்களா? இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம நாக்கை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். நாக்கில் சின்ன சின்ன புள்ளியாக ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் உமிழ் நீர்கள் சுரக்கும். ஆக்சுவலி இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டை வந்துட்டு டேஸ்ட் பார்க்குறதுக்காக அந்த உமிழ் தண்ணீர் நாக்கில் நம்மளுக்கு சுரக்கும். ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நம்மளுக்கு டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா க்ளீனாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போது நாக்கில் அந்த வெள்ளைப்படலம் வந்துருச்சுன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு அந்த தண்ணி சுரக்காது. அப்படி சுரக்கலைன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். இதை நம்ம சால்வ் பண்ணணுன்னா நம்ம நாக்கை க்ளீன் பண்ணணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாருமே நாக்கை க்ளீன் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த டங் க்ளீனர் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ்ஷில் பேக் சைடு இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை யாருமே ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் அதுக்கு பதில் ஒரு பெரிய சின்ன சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் பல்லுனாலேயும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். உங்கள் பல்லில் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அந்த அந்த டங்க்கு மட்டும் எடுத்து நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கனாலே உங்களுடைய டங்க் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி நீங்கள் பெரிய ப்ராப்ளம்ஸாக அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 8 டெஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் இதில் ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இதில் எத்தனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யார் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்.